ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில 6:30 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல நாட்டுப்பால் நாட்டு சக்கரை வச்சு ஒரு கும்பகோணம் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 2 பேருக்கான காஃபி போட போறோம். ஸோ அதுக்கான பால் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ண போறோம்னா, இது வந்து மெல்பர்ன்ல கிடைக்குது. நியூட்ரி ஆயில் அண்ட் ஃபுட்ஸ் ஃபில்டர் காஃபி. இதுல வந்து 80% காஃபி அண்ட் 20% சிக்கரி இருக்கு. இது வந்து கீழே எழுதியிருக்காங்க கும்பகோணம் டிகிரி காஃபின்னு. ஸோ இந்த பால் ஒரு பக்கம் நம்ம காய வைக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் டிகாஷன் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி டிகாஷன் போடுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டிருக்கோம். ப்ளஸ் எப்பயுமே நம்ம ஃபில்டர் காஃபி போடும்போது அந்த காஃபி பவுடரோடைய ஒரு பிஞ்ச் நாட்டு சக்கரை போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி போடும்போது காஃபி வந்து நல்லா அரோமேட்டிக்காகவும் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து பாயிலிங் வாட்டர் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இது லைட்டாக நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நம்ம இந்த ஹாட் வாட்டரை, பாயிலிங் ஹாட் வாட்டராக இருக்கணும், வேணுங்கிற அளவு ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டைல்யூட் ஆகிடும். ஸோ வேணுங்கிற அளவு மட்டும் ஊற்றிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டிகாஷன் ரெடி ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த காஃபி பவுடர் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி வந்து அதோட அரோமா போயிடும். அதை நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த பாலை பேரலாக காய்ச்சிடலாம். பால் இப்போ நல்லா பொங்குது. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிகாஷன் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இது பயங்கர சூடாக இருக்கும். அதை பார்த்து தரங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டிகாஷன் வந்து இங்கே ரெடி ஆகிருக்கு. தேவையான பால் 2 பேருக்கான பால் ஊற்றிக்கிறோம். டிகாஷன் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம். நான் இதுக்கு வந்து 2 பேருக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு சின்ன டிப்பு, எப்பயுமே காஃபி சர்வ் பண்ணும்போது காஃபி கிளாஸில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த டிகாஷன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் பண்ண இந்த காஃபி வந்து எடுத்து இதில் ஊற்றிடுங்க. கும்பகோணம் ஃபில்டர் காஃபி ரெடி. காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். உண்மையில காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ஃபில்டர் காஃபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் டேவை ஒரு நல்ல காஃபியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு நல்ல ப்ரொடக்டிவாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டேல்ஸ் பை ஸ்ரீக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி அண்ட் தேங்க்யூ.